சூடான ஈவினிங்ல ஒரு ஹெல்தி ரெசிபி நான் இன்னைக்கு சொல்லி தரப்போறேன். அதுக்காக என்னோட அசிஸ்டன்ட் கிறிஸ்டிஜியை இப்ப கூப்பிடலாம். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்? ஒரு ஹெல்தியான ரெசிபி சொல்லி காட்ட போறேன். இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. 5 சீட்ஸ் வச்சு செய்யறது. அது ஃபர்ஸ்ட் என்னென்ன சீட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் சீட், இது ஃபிளாக்ஸ் சீட், இது ஒயிட் செசமே சீட், வெள்ளை எள்ளுன்னு சொல்லுவாங்க. இது பூசணி விதை, இது வாட்டர்மெலான் சீட்ஸ். தேவையான அளவு நெய் மற்றும் உப்பு. இப்போ தேவையான அளவு நெய் ஊத்த போறோம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சீடா இதுக்குள்ள போடலாம். நெய் நல்லா கமகமன் ஸ்மெல் வருது. இப்போ 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட்ஸ் போடலாம். அடுத்தது 2 ஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீட்ஸ். அடுத்தது 2 ஸ்பூன் ஒயிட் செசமே சீட்ஸ். அடுத்தது 2 ஸ்பூன் பூசணி விதை. அடுத்த 2 ஸ்பூன் தர்பூசணி விதை. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடணும். அவ்வளவுதான், இப்ப ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. அதானடா? அதேதான். என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன். பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஐயோ, நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது சாப்பிடறதுனால நிறைய பயன்கள் இருக்கு. கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும், ஹேர் நல்ல growth கொடுக்கும், ஹேர் கொட்டாம இருக்கும், ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும், ஸ்கின் கண்டிப்பா க்ளோவா இருக்கும். இது எல்லாருமே கண்டிப்பா வீட்ல சாப்பிடுங்க.